சரஸ்வதி மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு நீ தான் லாஸ்ட் டேட் போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? என்ன மார்க் ஷீட் எங்க கொடுக்கணும்? சரஸ்வதியோட அட்டெம்ப்ட் எக்ஸாம் வருது இல்லம்மா, அதுக்கு ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணும். அதான். எதுக்குமா அதெல்லாம்? இல்லப்பா அது சரஸ்வதி, கல்யாணத்துக்கு முன்னால உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. அப்புறம் என்ன? நான் படிக்கணும்ப்பா. இதை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுமா? இல்லப்பா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம். நான் கண்டிப்பா எழுதணும்பா. எங்க அவதான் ஆசைப்படுறாள்ல, எழுதிட்டு போட்டோம், விடுங்க. சரிம்மா, உன் இஷ்டம். அவசியம் கண்டிப்பா வந்து அம்மா, எங்களை சந்திக்க வச்சதே நீதான். அதே மாதிரி எங்க கல்யாணத்தையும் எந்த குறையும் இல்லாம நீதான் நடத்தி வைக்கணும். தமிழ் உள்ள வாங்க. என்ன ரெண்டு பேரும் திடீர்னு? ஓ, பத்திரிக்கை வைக்கணுமா? சரிவா, கிளம்பலாம். இந்த பத்திரிக்கை உனக்கு தான்டா. என்னப்பா, எனக்கு போய் பத்திரிக்கை? டேய், எங்க கல்யாணம் நடத்துக்கு முக்கிய காரணமே நீ தான்டா. எங்க சார்பில் முதல் பத்திரிக்கை உனக்கு தான்டா. என்ன தமிழ் இதெல்லாம்? அண்ணா, உங்களுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸும். எங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று நீ தான் நடத்தி வைக்கணும். டேய், சரி, டீ சாப்பிடுறீங்களா? சூப்பரான டீ நான் போட்டு காட்டு. சூப்பரா இருக்குடி. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. அப்பா கிட்ட போய் காட்டு போ. வா. இந்தாங்க. இன்னும் 10,000 ரூபாய் தேவைப்படுது சார். அருண், அதை எடு. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார், வரேன் சார். நல்லா இருக்கு இல்லைங்க? ரொம்ப அருமையா இருக்கு. நீயே ஒரு மாதிரி இருக்க. ஒன்னும் இல்லப்பா. சந்தோஷமா இரு. சாரி. எதுக்கு? இல்ல, தெரியாம உன் மேல அடிச்சதுக்கு சாரி. என்ன பேபி, இதுக்கெல்லாம் போய் சாரி? தப்பு பண்ண சாரி கேட்கணும்ல, நான் கேட்பேன். நானும் தான் கேட்டேன், ஆனா நீ என்ன மன்னிக்கலையே. மன்னிக்கணும் தான் நினைக்கிறேன். மன்னிக்கணும்னா முதல்ல நடந்ததை மறக்கணும். சட்டுன்னு மறக்கிறதுக்கு தெரியாம எடுக்கிற மாதிரி அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. மனசை காயப்படுத்துற அளவுக்கு இட்ஸ் a big incident. உங்க அம்மா எதை பண்ணாலும் காஸ்ட்லியா தானே பண்ணுவாங்க. இப்ப தப்பா கூட அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம்
என் மனசுலேருந்து சுத்தமாக தொடச்சி தூக்கி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மற்றபடி ஒன்றை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவுமே பண்ணல. உன் மேலே நான் வச்சிருக்கிற லவ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. 0.1% கூட குறையல. என்ன பழையபடி நான் திரும்ப மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளோதான். டேக் கேர். ரோஸ் மில்க் சாப்பிடலாமா? கொடுங்க. ஏய் நீரு உட்காரு. கெச்சப் போட்டு சாப்பிடலாம். சார் ரோஸ் மில்க் ரெடி சார். கொடுங்கண்ணே. இந்தாங்க சார். தேங்க்யூ. பரவாயில்ல சார். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். ஸ்மைல் பிடிக்குமா? ஆமா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. எங்க அப்பா நிறைய வாங்கி கொடுப்பாரு வெளியில போகும்போதெல்லாம். அப்படியா? ஃப்ரெஷ்ஷா. என்னம்மா எழுதியா வேணும்? ஆமாங்க. தரமா. இந்தாங்கம்மா. அண்ணே, அதுல போறது வாத்தியார் பொண்ணு சரஸ்வதி தானே? என்ன இது ஆம்பளை பசங்க மாதிரி இவ்வளவு வேகமா போகுது? இல்ல ரொம்ப திமிரு பிடிச்சதா இருக்கும் போலே. அது வந்து அம்மா பழகன ஏரியா இல்ல, அதான். அதுக்காக இவ்வளவு சீக்கிரமா போய் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கணுமா? இந்த பொண்ணை இப்படி நடந்துகிட்டா இதுகிட்ட படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அம்மா நீங்க யாரோ நினைச்சு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. நல்லா தெரிஞ்சுதாங்க சொல்றேன். நம்ம சொக்கலிங்க வாத்தியார் பொண்ணு சரஸ்வதி தானே போனது. இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஆனா அது சொல்லி கொடுக்குற பொண்ணு இல்லைங்க, அதுவே படிக்க தான் போகுது. என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, சரஸ்வதி வந்து +2 ஃபெயிலு. ஏகப்பட்ட முறை அட்டெம்ப்ட் எழுதி இன்னும் +2 பாஸ் பண்ணலையே. அப்புறம் அந்த பொண்ணு MBAன்னு சொன்னாங்க. ஆமாங்க, MBA தான். ஐயோ குழப்புறீங்களே என்ன? அவ படிச்சவளா படிக்காதவளா? படிக்கல, ஆனா MBA. MBAன்னா மட்டன் பிரியாணி அடிக்ட்னு அர்த்தம். இந்த ஏரியாவுல எல்லாருமே சரஸ்வதி அப்படிதான் கூப்பிடுவோம். அடி பாவி. என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இந்தாங்க. சரிம்மா. அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணே. அண்ணே நான் சொல்ற இடத்துக்கு போங்க, எவ்வளவு காசு வேணாலும் தரேன். போங்க போங்க. ஏய் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டல? எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன், நான் வரேன். சரி ஓகே. என்னம்மா இந்த டைம்ல எங்க வந்திருக்க? இல்ல சார், ஹால் டிக்கெட் அப்ளை பண்றதுக்காக மார்க் ஷீட் சப்மிட் பண்ண வந்தேன். சரி கொடு. நான் மேலே போய் கொடுத்துக்கிறேன் சார். பரவாயில்ல, இங்கே கொடுமா. என்னம்மா இது? இதான் உங்க ஊர்ல மார்க் ஷீட்டா? ஐயோ சாரி சார், இது என்னோட கல்யாண பத்திரிக்கை. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார், நீங்க கண்டிப்பா வரணும். சரிம்மா, பத்திரிக்கை கொடு. சார் இதுதான் பத்திரிக்கை. ஐயோ, மார்க் ஷீட்டை கொடுமா. உன் கூட சேர்ந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா படிச்சிருக்கலம்மா, பாஸ் பண்ணுவல? கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் சார். நம்புங்க சார், நல்லா காப்பி அடிச்சாவது அவ பாஸ் பண்ணிடுவா. இவ ஒரு பயங்கரமான பித்தலாட்டக்காரி சார். என்ன தகுடு தத்தம் செஞ்சாவது பாஸ் ஆயிடுவா. ஆமா, நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? நான் போலீஸுங்க. போலீஸா? ஆமாங்க, சந்திரகலா அம்மாவோட போலீஸ். இன்னைக்கு இவள கையும் களவுமா பிடிச்சிட்டேன்ல, இனிமே இருக்குது பாருங்க இவளுக்கு கச்சேரி. ப்ளீஸ் ஆண்டி, இத பத்தி வெளியில சொல்லாதீங்க ஆண்டி. என்னது?
இப்படி ஒரு விஷயம் மாட்டாதான்னு நாங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப லட்டு மாதிரி ஒரு விஷயம் கையில கிடைச்சிருக்கு, விட்டு கொடுத்துருவேனா? எங்க இப்ப என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? மீனா நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். ஆண்டி நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். ஹலோ, இதுக்கப்புறம் பேச வேண்டியது நாங்க கண்ணு. சந்திரகலா மேடம் சாதாரணமாவே எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. இனிமே கோதகிட்ட அவங்க பேசுற பேச்ச நீ கேட்கணும், உன் குடும்பமும் கேட்கணும். ஐயோ ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. கல்யாண மண்டபத்துல உங்க கிட்ட பட்ட அவமானத்துக்கு வட்டியை முதலமா சேர்த்து கொடுக்க வேண்டாம்? கொடுக்கறேன்டி. இதோ அவங்களே வந்துட்டாங்களே. ஏமா என்ன பண்றீங்க? வண்டி எடுங்க, நான் வண்டி எடுங்க. சீக்கிரம். அவங்களே வாட்ச் பண்ணு, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். பாய் பாய், டாடா. சீக்கிரம் வா. அவங்க எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் மின்னல். போ. ஏய், ஆட்டோ நம்பர் அடையாளம் நோட் பண்ணல. ஆனா அவங்களை எப்படி தடுக்கிறது? சரி, நீ முதல்ல தமிழுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. ஹலோ, சொல்லு சரஸ்வதி. தமிழ் தமிழ் எங்க இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? ஏன் அவளை பதட்டமா பேசுற? டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துறா. தமிழ், நானும் மின்னலும் ஹால் டிக்கெட் அப்ளை பண்றதுக்காக போயிருந்தோம். எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கீதாண்டி அங்க வந்து என் மார்க் ஷீட் பண்ணிக்கிட்டு ஓடிட்டாங்க. எடுத்து ஓடிட்டாங்களா? ஆமாங்க, ஒரே ஆட்டோ பிடிச்சு போயிட்டாங்க. இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதாங்க. நான் +2 ஃபெயில்னு தெரிஞ்சிடும். நம்ம கல்யாணமே நின்னு போயிடும் தமிழ். இப்போ அவங்க எந்த வழியா போயிட்டு இருக்காங்க? என் டியூஷன் சென்டர்ல இருந்து உங்க வீட்டுக்கு போற வழியில தாங்க போயிருக்காங்க. மஞ்சள் கலர் ஆட்டோ, நம்பர் வந்து TN12Q. ஆட்டோக்கு பின்னாடி வந்து 2 வேல் ஒட்டி இருக்கும், அப்புறம் விநாயகர் படமும் இருக்கும். சரி நீ விடு, டென்ஷன் ஆகாத, நாங்க பாத்துக்கிறோம். வா, நம்ம போய் பார்க்கலாம். வா, அந்த ரைட்ல போ. ஐயோ, சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல சந்திரகலா அம்மா கிட்ட சொல்லணுமே. சொல்லு, என்ன? மா, இப்போ இந்த நிமிஷம் கோதையோட குடும்ப மனத்தை நாசம் பண்றேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கம்மா நீங்க? என்ன உளர்ற? அம்மா, கல்யாண மண்டபத்துல வச்சு நம்மள அவமானப்படுத்தின சரஸ்வதி குடுமி இப்ப ஏன் கையில இருக்குமா? அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க இப்போ? என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு கீதா. ஐயோ, இந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலமா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. கீதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயோ அம்மா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா என்ன அப்படியே கட்டி பிடிச்சு நீங்க முத்தம் கொடுப்பீங்கம்மா. அந்த சரஸ்வதி கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. அம்மா, அந்த கோதையோட திமிருல லாரி விட்டு ஏத்தியாச்சுமா. அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கீதா, அம்மா, அந்த தமிழ் சரஸ்வதி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க? நல்லா அப்புறம் அசிங்கமா கேட்பேன். அம்மா, என்னன்னு விஷயத்த சொல்லாம நீ பாட்டுக்கு ஏதோ உளறிக்கிட்டே இருக்க. ஐயோ அம்மா, அவ்வளோ சந்தோஷமா, அதனாலதான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். அம்மா, நான் தேடிக்கிட்டு இருந்த ஆதாரம் கீதா, ஹலோ. ஐயோ, அத்தை அத்தை நில்லுங்க அத்தை, அத்தை அத்தை நில்லுங்க, நில்லுங்க அத்தை. மார்க் ஷீட் கொடுங்க. கீதா, அத்தை கொடுக்க மாட்டேன்டா. நீயும் சேர்ந்து தானடா உங்க அம்மாவை ஏமாத்துன. கூட்டு கலவானீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, ஒழுங்கு மரியாதை மார்க் ஷீட் கொடுக்குறீங்களா இல்லையா? என் பொண்ணு உன்னை வேண்டான்னு சொன்னதுக்காக உங்க அம்மா படிச்ச பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு பெருமை பேசுனா இன்னைக்கு இருக்குடா உனக்கு. இத சொல்லாம நான் விட மாட்டேன்டா. வீட்டுக்கு சொல்ல வர்றீங்க. உங்க அம்மா பெருமை பேசுனால விட மாட்டேன்டா. வண்டியை சேஸ் பண்ணி அத்தை, அத்தை, அத்தை என்னாச்சு? அத்தை, தமிழ்,
ஏங்க ஒண்ணு இல்லைங்க அத்ததாங்க தடிக்கு விட்டாங்க. நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். பத்திரப்பா. ஐயோ கூட்டமா இருக்கு. என்னடி ஆச்சு? வேகமா போ. தள்ளுங்க. என்னாச்சு டாக்டர் இது எங்க அத்தை தான். வர வழியில கார் மேல அவங்களே மோதி கீழே விழுந்துட்டாங்க. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. நீங்க தான் டாக்டர் எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும் ப்ளீஸ். சரி சரி பதட்டப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஐசியூக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். பிரமாதமா நடிச்சப்பா. என்னடா சொல்ற? ஆமா டாக்டர் கிட்ட ஏன் அத்தையை எப்படியே காப்பாத்துங்க அப்படி பதறனியே. நான் ஒன்றும் நடிக்கலாம் இல்ல. எங்க அத்தையை உண்மையாவே காப்பாத்துன்ற எண்ணத்துல தான்டா சொன்னேன். அப்ப அத்தைக்கு இந்த மாதிரி ஆனதுல உனக்கு சந்தோஷம் இல்ல? என்னடா வளர்ற? ஏன்பா அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்காம இருந்திருந்தா நேரா போய் உண்மையை சொல்லி உன் கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேனா? போடாங்க. பா நான் அப்படி சொல்லியாப்பா, அவங்களோட மோசமான புத்திக்கு அப்படி ஆயிருச்சு. உன் நல்ல நேரம் இப்படி நடந்திருக்கு. எப்படியோ அத்தை கிட்ட இருந்த மார்க் ஷீட்டை கைப்பற்றிட்டோம். அவங்களுக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இந்த டாக்டருங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை குணப்படுத்திடுவாங்க. ஆனா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் வாயை திறந்து அவங்க சரஸ்வதியோட படிப்பு விஷயத்தை பத்தி பேசுறவங்கன்னு பயமா இருக்குப்பா. முதல்ல அவங்க குணமாய் வரட்டும்டா, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். தமிழ், உன் கல்யாணத்துல எந்த வில்லங்கமும் வரக்கூடாதுன்னு அந்த ஆண்டவனா பண்ண லீல தான்ப்பா இது. சரி கவலைப்படாத, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். மது வாங்க அத்தை. வாங்க மாமா. உள்ள வாங்க. சரிம்மா வாங்க. வாமா கோத. மாமா வாங்க மாமா. மாணிக்கா. மது அத்தை மாமாக்கு தண்ணி கொண்டு வா. இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல. அண்ணிலியாண்ணே என்னத்தம்மா நான் சொல்றது, எப்ப பார்த்தாலும் அந்த சந்திரகலா மேடம் வீடே கதின்னு கிடக்குறா. என் பேச்ச அவ என்னைக்கு மதிச்சா? எப்ப வருவாங்கன்னு தெரியுமாண்ணே? அது அந்த கடவுளுக்கு தாம்மா தெரியும். உங்களை பார்த்து கல்யாண பத்திரிக்கை வச்சிட்டு போலான்னு வந்தோம். அண்ணி வீட்ல இருப்பாங்கன்னு நம்பி வந்துட்டோண்ணே. தாய் மாமனுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கீங்க, நின்னு வாங்குறதுக்கு அத்தைக்காரி கூட இல்ல. சரிங்கண்ணே, அவசர வேலையா போயிருப்பாங்க. மதுதான் இருக்கால, எல்லாத்தையுமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. அண்ணி இருந்தாங்கன்னா நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருப்பேன். இதே இடத்துல வச்சுதான் நாங்க மதுமிதாவை பொண்ணு கேட்டு வந்தப்போ எங்களை அவமானப்படுத்தி அனுப்பினீங்க. இன்னைக்கு என் பையனுக்கு நல்ல படிச்ச பொண்ணா கிடைச்சிருக்கா. அன்னைக்கு ரோஷத்தோட வீம்பாதான் சபதம் போட்டுட்டு போனேன். இன்னைக்கு நான் போட்ட சபதத்துல ஜெயிச்சிட்டேன்னு பெருமையா இருக்கு. ஆனா அதுக்காக உங்களை குத்தி காட்டணும்னோ வருத்தப்பட வைக்கணும்னோ சொல்லலன்னு. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான், நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க. உங்க பக்கத்துல இருந்து பாக்குறப்போ அது நியாயமா தான் இருக்கும். அந்த நேரத்துல எனக்கு வருத்தமா இருந்துச்சு, அதனால ஒன்னும் நஷ்டம் இல்லையே. எங்களுக்கும் நல்லதுதான் நடந்திருக்கு, ரெண்டு பக்கத்துலயும் நல்லதுதான் நடந்திருக்கு. அதனால பழசையே நினைச்சு கசப்ப வளர்த்துக்காம எப்பவும் போல இருக்கலாமே. மது, கார்த்திக் கல்யாணத்துல முதல்ல நின்னு எப்படி சந்தோஷமா கலந்துக்கிட்டியோ அதே மாதிரி இந்த கல்யாணத்துலயும் இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. மாணிக்கா, கீதா நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வந்ததுக்கு முறையா பத்திரிக்கை வச்சிடறோம். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். சரிங்க சரிங்க மாமா. சரிண்ணே, நாங்க வரோம். என்னம்மா வந்து எதுவும் சாப்பிடாம சாப்பிட்டுட்டு தான் போனோம். சரிம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரி. தமிழ் தான் கால் பண்ண. பேசு. சொல்லுப்பா தமிழே. மாமா அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. என்னப்பா சொல்ற? ஆக்சிடென்ட்டா? மாமா அத்தை ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ எதிர்க்கு ஒரு கார் வந்துருச்சு. கார் பிரேக் அடிச்சு நின்றுச்சு. ஆனா அத்தை தான் அது மேல மோதி கீழே விழுந்துட்டாங்க மாமா. அந்த நேரம் பார்த்து எதிர்ச்சியா நானும் நமைச்சு அந்த பக்கம் போயிட்டு இருந்தோமா. அத்தையை பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம் மாமா. மாமா நீங்க உடனே வாங்கல. எந்த ஹாஸ்பிட்டல்ப்பா?
நான் லொகேஷன் ஷேர் பண்றேன் மாமா. இந்த உடனே கிளம்பி வரேன்ப்பா. என்னாச்சுப்பா? என்னாச்சு மாணிக்கா? என்னாச்சு? கீதாவுக்கு ஆக்சிடென்ட் மாமா. தமிழ் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கானா. அம்மா அப்படியா? சீக்கிரம் வாங்கண்ணே. சரி வா, சீக்கிரம் போலாம் வா.